செங்கோட்டையன் எப்பேற்பட்டவர் என்றது தாவேகாவில் இன்றைக்கு இருக்கக்கூடிய அந்த முக்கிய அரசியல் பிரமுகர்கள் முழுசா அறிந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. இந்த சேலத்துல அடையாள அணிவகுப்புகள் நாங்க போறப்போ எங்க பெண்களை கூட்டிட்டு போறப்போ செங்கோட்டையன் அந்த ஐவிஎஸ் அந்த பிடபிள்யூ டிபில கெஸ்ட் ஹவுஸ்ல தங்கியிருக்காரு. அங்க தங்கியிருந்து அதிமுக ஆட்கள் பூரா இதுக்காக வராது. எங்க பெண்கள் போயிட்டு அடையாள அணிவகுப்புல பங்கெடுக்க கூடாது. இதுல ஈடுபட்ட வனத்துறை காவல்துறை சார்ந்தவர்களுக்கு ரிவார்டு கொடுத்திருக்காங்க முதலமைச்சரா இருந்த அன்னைக்கு அந்த வாச்சாத்தி சம்பவத்துக்கு அப்புறம் கொடுக்குறாங்க. ஆமா, தவறு நடக்கவில்லை, எங்க காவல்துறை சேர்ந்த வனத்துறை சேர்ந்த அப்படி ஒரு தவறு செய்யவில்லை என்று சொன்ன இதே முதலமைச்சர் தவறு நடந்ததற்காக நீதிமன்றம் போட்ட உத்தரவு அடிப்படையில் நான் பணம் வழங்குறேன்னு சொல்லணும்ல. ஒருவேளை அது வழங்கிட்டா அந்த தவறு ஒத்திட்ட மாதிரி இந்த வாச்சாத்திய வழக்குல குற்றவாளியா சேர்க்கப்படணும். இப்பவும் அந்த உங்க கோரிக்கை இருக்கா? எங்க கோரிக்கை இருக்கு. எடப்பாடி எங்க வைக்கிறது, ஓபிஎஸ் எங்க வைக்கிறது, சசிகலா அந்த அம்மாவை எங்க வைக்கிறது, செங்கோட்டையன் எங்க போய் சேர சொல்றது, சேர்ந்த பிறகு என்ன பண்றது, இப்படியா காயை நகர்த்தி இருக்கிறான் அமித்ஷா பிஜேபி வகையாராக்க. சமையல் எண்ணெய் மற்றும் உணவுப் பொருள் ஏற்றுமதியில் 20 ஆண்டு கால அனுபவம் பெற்ற ஸ்டார் எக்ஸ்போர்ட் ஹவுஸ் கயல் ஆக்ரோ ஃபுட்ஸ். விகடன் நேயர்களுக்கு வணக்கம். சிறப்பு நேர்காணலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். தமிழ்நாடு மலைவாழ் மக்கள் சங்கத்தின் மாநில தலைவரும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்த முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான திரு டிலிபாபு அவர்களுடன் ஒரு சிறப்பு நேர்காணல். வணக்கம். வணக்கம். கிட்டத்தட்ட ஒரு 30 ஆண்டுகளுக்கு முன்பு நடந்த ஒரு சம்பவம். அது பல்வேறு காலகட்டங்களில் ஒரு தமிழ்நாட்டில் ஒரு நினைவூட்டுற ஒரு சம்பவமாக வரும். இப்போ அந்த சம்பவம் தமிழ்நாட்டுடைய ஒரு கவனத்துக்கு வந்திருக்கு. அதுக்கு காரணம் முன்னாள் அமைச்சர் திரு கே செங்கோட்டையன் அவர்கள் விஜய் தலைமையிலான தாவேகாவில் இணைஞ்சது. அதை ஒட்டி இந்த விவாதங்கள்லாம் வருது. 1992ஆம் வருடம் அதிமுக ஆட்சியின் போது தருமபுரி மாவட்டம் வாச்சாத்தி மலையில் நடந்த மிகப்பெரிய ஒரு தமிழ்நாட்டை உலுக்கிய ஒரு சம்பவம். அதில் சம்பந்தப்பட்ட திரு கே செங்கோட்டையன் அந்த சம்பவத்தில் பாதிக்கப்பட்ட மக்களுக்காக முன்னாடி நின்று போராடினவர் நீங்க. இப்போ இந்த விவாதங்கள் வந்துட்டு இருக்கு. இந்த விவாதங்கள் வரும்போது உங்களுக்கு எப்படி இது? அரூர்லேருந்து ஒரு 12 கிலோமீட்டர் சமவெளி பகுதியிலே இருக்குது. மலையினுடைய அடிவாரம் தான் அது. வாச்சாத்தி சித்தேரி மலையின் அடிவாரம். ஏறக்குறைய ஒரு 185 குடும்பங்கள் அந்த வாச்சாத்தி கிராமத்தில் வசிக்கிறாங்க. பழங்குடி மக்கள், எல்லாம் பழங்குடி மக்கள், மலையாளி பழங்குடியினத்தை சார்ந்த மக்கள். அநேகமாக அவங்களுடைய விவசாயம், கூலி வேலைக்கு போகிறது, எங்கன்னா மாங்காய் இருக்க போகிறது, மரவள்ளி கிழங்கு எடுக்க போகிறது, இவ்வாறாகத்தான் அவங்க தொழிலே. பெருமையான நான் நினைச்ச வரைக்கும், எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு 20-30 குடும்பங்கள் மட்டும்தான் 1/2 ஏக்கரா 1 ஏக்கர் நிலம், மற்றவெல்லாம் கூலிகளாக வாழக்கூடிய மக்கள். அந்த மக்களை சந்தனக்கட்டை பதுக்கி வைத்திருக்கார்கள் என்று வனத்துறையை சேர்ந்தவர்கள் இவ்வாறாக ஒரு கொடூரமான ஒரு தாக்குதல், ஒரு வன்புணர்ச்சியில் ஈடுபட்டது, அந்த கிராமத்தையே சூறையாடியது, அத்தகைய ஒரு கொடூர சம்பவம் நிகழ்ந்தது. தருமபுரி மாவட்டத்துடைய காவல்துறை சார்ந்தவர்கள் ஏறக்குறைய ஒரு 110 பேர், மற்ற வனத்துறை சார்ந்தவர்கள் அவங்க ஒரு 140 பேர், ஏறக்குறைய வருவாய்த்துறை சார்ந்தவர்கள் ஒரு 6 பேர், 269 பேர். இவங்க அத்தனை பேருமே வாச்சாத்திக்குள்ளார நுழைஞ்சிட்டாங்க. ஒரு 30-40 அரசு வாகனங்கள் அப்படியே வரிசையாக அந்த கிராமத்தையே சுற்றி வளைச்சி நிற்குது. இந்த ஃபாரஸ்ட் ஆஃபீஸர்ஸு, போலீஸ் ஆஃபீஸர் காக்கி சட்டை பூரா ஊருக்குள்ளார வீட்டுங்களில் அடிக்கிறது, வீட்டை உடைக்கிறது, ஓட்டுங்களை உடைக்கிறது, நாசப்படுத்துறது, உள்ளே இருந்த பெண்களை முடியை பிடிச்சி இழுத்துன்னு வெளியே வர்றது, கண்டபடி பேசுறது, சமைச்சிட்டு இருந்தவங்களை வெளியே தூக்கிட்டு வர்றது, அரிசி பருப்பு இந்த பொருள் இருந்தாலும் அதெல்லாம் நாசப்படுத்துறது, படிக்கிற புத்தகத்தை கிழிக்கிறது, இவ்வாறாக கொடுமைன்னா இதை மாதிரி இவன் அநேகமா ஒரு அரசு அதிகாரிகளே, அரசு சிப்பந்திகள்னு சொல்லுவோம், வனத்துறை, காவல்துறை, வருவாய்த்துறை, இவர்களே இவ்வளவு காட்டு மிராண்டித்தனமா நடந்தனால்தான் அவன் பெரிய அதிர்ச்சி. இல்லை, இவ்வளவு தூரம் இந்த சம்பவம் நடந்திருக்கு. இது 1991ஆம் ஆண்டு அப்பதான் முதன்முறையா ஜெயலலிதா அவர்கள் முதலமைச்சராக வராங்க. அதிமுக ஆட்சி முதன்முறையா வருது. அப்போ வனத்துறை பிளஸ் போக்குவரத்து துறை அமைச்சராக செங்கோட்டையன் அவர்கள் இருந்தார். அப்ப அந்த சம்பவம் நடந்து முடிஞ்சிருக்கு. நடந்து முடிஞ்ச உடனே யாரு முதல்ல அங்க போனா, எப்படி கவர்மெண்ட் எப்படி ரியாக்ட் பண்ணது, சட்டமன்றத்துல பல கருத்துக்களை முதலமைச்சர் பதிவு பண்ணிருக்காங்க. ஆமா, அது எப்படி என்ன? அது இந்த சம்பவத்துக்கு எங்க தோட நல்ல சிவன், நான் சொன்ன மாதிரி பாராளுமன்றத்தில் திரு நல்லசிவன் அவர்கள் அப்ப சிபிஎம் மாநில செயலாளர் இருந்தாரு, சிபிஎம் நாடாளுமன்ற உறுப்பினர். ஆமா, நாடாளுமன்ற உறுப்பினர் இருந்தார். அவர் அரசியல் தலைமை குழு உறுப்பினராக இருந்தார். அவர் மலைக்கு போனாரு. ஆமா, மலை இல்ல, அது மலை அடிவாரம், அது வாச்சாத்தி.
அந்த கிராமத்து போயினோன்னு அந்த பெண்கள் கதறி அழுதுத உடனே மலை அடிவாரம் அது. மலை அடிவாரம். ஆனா ஜெயலலிதா முதலமைச்சர் ஜெயலலிதா சட்டமன்றத்தில் பேசும்போது அவர் வந்து ஒரு 60 வயதை கடந்தவர், அவர் எப்படி மலையில செங்கோட்டையன் சொன்னது அது. செங்கோட்டையன் வந்து 70 வயதான நல்லசிவன் எவ்வாறு அந்த வாச்சாத்தி மலைக்கு செல்ல முடியும், அவரால் அந்த மலையை எப்படி ஏற முடியும், ஆகவே அவர் சொல்வதில் உண்மை இல்லை, இது செங்கோட்டையன் சொன்னது. அப்புறம் அப்ப ஜெயலலிதா என்ன சொன்னாங்க, சம்பவம் நடக்கல. ஆமா, எங்க வனத்துறை சேர்ந்தவர்கள் காவல்துறை சேர்ந்தவர்கள் அப்படி ஒரு சம்பவம் நடக்கல, நாங்க விசாரிச்சிட்டோம், அப்படிப்பட்ட ஆளுகள் சட்டமன்றத்திலே பதிவு பண்ணாங்க. சட்டமன்றத்திலே பதிவு பண்ணுது. இன்னும் சொல்ல போனான்னு சொன்னா, அதன் பிறகு இவ்வளவு கொடூர ஒரு 18 பெண்கள் பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டது, வீடுகள் சூறையாடந்து, அங்கிருந்த ஆடு கோழி இது அத்தனை அந்த 3 நாளா கேம்ப் போட்டு ஜூலை 20, 21, 22 தேதியில அதை மொத்தத்தையும் சாப்பிட்டு அந்த குடல் அந்த கழிவெல்லாம் குடிக்கிற தண்ணி கிணத்துல போட்டு இவங்க நாசப்படுத்துறது, ஆயில் இன்ஜினை அடிச்சு உடைச்சி அதுல தண்ணி குடிக்காத அளவுக்கு பண்ணது. அதான் இந்த கிராமத்தை சூறையாடி 18 பெண்களை வந்து பாலியல் பலாத்காரம் அதுக்கப்புறம் செய்யறாங்க. அதன் பிறகுதான் அது இது நடக்குது. 2வது நாள் 3வது நாள் இப்படி நடக்குது, அந்த கிராமமே நிர்மூலமாக்குறாங்க. சோ இந்த சம்பவத்துல அன்றைக்கு இருந்த முதலமைச்சர் ஜெயலலிதா அந்த அம்மா எப்படி வந்து தைரியமா இப்படி ஒரு சம்பவமே நடக்கலன்னு சொன்னாங்க, ஆச்சரியமா இருக்கு. அவங்களுக்கு யாரெல்லாம் ஃபீட்பேக் கொடுத்தாங்க, போலீஸ் டிபார்ட்மெண்ட் அந்த ஐஎஸ்ஆர் இருந்தாலும் சரி. இது ஆனா செங்கோட்டையன் இது உண்மைக்கு மாறா, அது இவங்க வந்து முதலமைச்சர் கூட அதிகாரிகளுக்கு தகவல் சொல்லியிருக்கலாம். ஆமா, ஆனா அமைச்சர் வந்து அவர் ஃபீல்டுல இருக்கவர். இதுக்கும் அவர் டிரான்ஸ்போர்ட் மினிஸ்டரா இருக்காரு, அவர் வனத்துறை அமைச்சராகவும் இருக்காரு. வாச்சாத்தியிலிருந்து ஒரு 10 அரூர்லேருந்து ஒரு 8-11 கிலோமீட்டர் மட்டும்தான் இருக்கிற ஒரு தூரம். பைக்கு போகுது, காரு போகுது, வண்டி போகுது, எல்லாமே போகுது. இவர் போன விஷயம் வந்து அங்கே லோக்கல் போலீஸ்கெல்லாம் தெரியும். எங்கள் நல்ல சிவன் போனார். எங்கள் கட்சியுடைய மாநில குழு கூட்டம் மதுரை தருமபுரியில் நடக்கிறப்ப எங்கள் மதிப்பு மிக்கத்தோட பாப்பா அம்மா நாத்து மைத்திலி சிவராமன் இப்பேற்பட்ட தலைவர்களும் அந்த பெண்கள் அன்னைக்கு பார்த்தாங்க, கதறி அழுதாங்க அந்த பெண்கள் பூரா. அது அத்தனை வீடியோ தான் எடுத்து தான் எங்கள் நல்ல சிவன் சென்னைக்கு புதுடெல்லி கொண்டு போன பாராளுமன்றத்துக்கு. இந்த சம்பவத்தில் ஒரு பெரிய அதிர்ச்சி என்னன்னா, இதில் ஈடுபட்ட வனத்துறை காவல்துறை சார்ந்தவர்களுக்கு ரிவார்டு கொடுத்துருக்காங்க முதலமைச்சர் அன்னைக்கு அந்த அம்மா. 1000 ரூபாய் அவங்களுக்கு ஒரு சிறப்பு சலுகைன்ற மாதிரி சிறப்பு. இவங்க போய் இப்படி இந்த அவன் வந்து வனத்துறை சார்ந்தவன், ஆகவே நாங்கள் இப்படி ஒரு வேட்டையை தடுத்து நிறுத்தி ஒரு 60 டன்னுக்கு சந்தனக்கட்டையை நாங்கள் பிடித்து விட்டோம், செய்து விட்டோம் அப்படின்னு வாச்சாத்தி சம்பவத்துக்கு அப்புறம் கொடுக்குறாங்க. ஆமா, இந்த சம்பவம் எல்லாம் நடந்து முடிஞ்ச பிறகு அவங்கள பாராட்டுறாங்க. இந்த சம்பவத்துல இது மாதிரி பெண்களை பாலியல் பலாத்காரம் பண்ணல, அந்த ஊடுகளை சூறையாடல, இதை பண்ணல, செய்யல, அத்தனையும் மூடி மறைச்சிட்டு அவங்கள ஈடுபட்டவங்களை அந்த வேட்டையில ஈடுபட்ட அந்த அதிகாரிகளை பாராட்டியிருக்காங்க. அதே தர்மபுரி மாவட்டத்துல இருக்கிற அரூர் சட்டமன்ற தொகுதியில 2006 சட்டமன்ற உறுப்பினராக ஆயிட்டீங்க நீங்க. அதே காலகட்டத்தில் வந்து இவங்க 2011 திரும்ப ஆட்சிக்கெல்லாம் வர்றாங்க. அதிமுக அரசு இவரும் செங்கோட்டையன் அமைச்சராகிறாரு, ஜெயலலிதா அவர்கள் வந்து முதலமைச்சர் ஆகிறாங்க. உங்களை பார்க்கும் போதெல்லாம் வந்து என்ன சொல்றாங்க உங்களை? இந்த சேலத்துல அடையாள அணிவகுப்புக்கு நாங்க போறப்போ, எங்க பெண்களை கூட்டிட்டு போறப்போ, செங்கோட்டையன் அந்த ஹைவேஸ் அந்த பிடபிள்யூ டிபில கெஸ்ட் ஹவுஸ்ல தங்கியிருக்காரு. அங்க தங்கியிருந்து அதிமுக ஆட்கள் பூரா இதுக்காக வராது. எங்க பெண்கள் போயிட்டு அடையாள அணிவகுப்புல பங்கெடுக்க கூடாது, தடுக்கிறதுக்கு வராரு. ஆளுக்கு படைகளை வச்சுன்னுக்கிறாரு. அந்த பெண்களை அப்படியே கடத்திட்டு போறதுக்கு வராரு. எந்த ஆட்டோ போனாலும் நிறுத்துன்றாரு. நான் தோழர் சண்முகம் நாங்களெல்லாம் வந்து ரொம்ப தடுமாறி போயிட்டோம். அதனால உடனே என்ன பண்ணாரு, எங்க பி தர்மலிங்கம் கட்சியுடைய மாவட்ட செயலாளர் அந்த 18 பெண்களுக்கு 18 வேட்டி 18 வெள்ளை சட்டை, 18 பேருக்கு துண்டு. அந்த ஆட்டோல யார் போறாங்கன்னா ஆண்கள் போறாங்க பாரு, அப்படி ஆண்கள் மாதிரி அந்த உடைய உடுத்திக்கின்னு அப்படி உள்ள போய் நுழைஞ்சு, அப்புறம் சிபிஐ ஆபீசர்கிட்ட மிஸ்டர் ஜெகநாதன் அன்னைக்கு டிஎஸ்பி ஐயோ ஆபீசர் அவர்கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணி அப்படி அடையாளம் பண்ணோம். அடையாள அணிவகுப்பு நேரடியா வந்து இருந்தாரு, அந்த டிபில இருந்தாரு. எந்த ஊர்ல? சேலம். சேலம் இந்த பிடபிள்யூ கெஸ்ட் ஹவுஸ் இருக்குதாங்க, அங்க தங்கியிருந்து இந்த வேலையெல்லாம் பண்ணவங்க. அன்னைக்கு எல்லாம் ஆணு கட்சி, அனைத்து இந்த அதிமுக கட்சி சேர்ந்தோம். அதுல உங்களுக்கு ஒரு நீதிபதி டாக்டர் மரியாதைக்குரிய அம்பேத்கர் நினைக்கிறேன், ஊத்தங்கரை சப்கோர்ட் நீதிபதி, அவர் தலைமையில தான் அந்த அடையாள அணிவகுப்பு நடக்குது. அந்த ஃபாரஸ்ட் பீப்புள் ஒருத்தன் பேசுறான், ஜட்ஜு பார்த்து ஊரை போய் நீ சேர மாட்ட, இப்படி நீதிபதியே மிரட்டி இருக்காங்க. அப்புறம் எங்க டிஎஸ்பி ஐயோ ஆபீசரு, சார் பெண்களை 10 ரூபா கூட்டின்னு போங்க சார்,
எங்களுக்கும் பாதுகாப்பு இல்லைங்க, நீதிபதிக்கும் பாதுகாப்பு இல்லாத மாதிரி ஒரு சுச்சுவேஷன் ஏற்படுது. டிஎஸ்பி சொல்றாரு. ஆமா, பல்புல பெட்ரோல் போட்டு அப்படியே வீசி எறிஞ்சாங்க. அப்போ ஒரு மேல வந்து கூரை மாதிரி வச்சிருந்தோம் கட்சி அலுவலகத்துல. அது மேல போட்டு டொப்புன்னு தான் இப்ப எரியல. அது வரைக்கும் பெரிய டக்குன்னு எங்க ஆளுங்க உஷாரா கண்டுபிடிச்சாங்க. பெட்ரோல் பல்ப்ல அது ஒரு ஏதாவது தீப்பற்றி எரிஞ்சு ஏதாவது ஒரு அசம்பாவிதம் ஏற்பட்டா யாரும் நாங்க அடையாள அணிவுக்கு போக மாட்டாங்க பாரு, பயந்து போயிடுவாங்க பாரு இந்த பெண்கள் நாங்கெல்லாம். இப்படி ஒரு ஏற்பாடு. இப்படி இதுல செங்கோட்டையனுக்கு சம்மந்தம் இருக்கு. அதுல இப்ப இருக்கான், அவர் அங்கதான் இருக்காரு. அடையாள அணிவகுப்பு நடக்கிற பட்சத்துல அந்த காலத்துல அங்கதான் இருக்காரு. இதுல நீங்க சொல்ற மாதிரி நீ சட்டமன்றத்துல பேசுறப்ப செய்யறப்ப 2011 தீர்ப்பு வந்துடுச்சு. தீர்ப்பு வந்த பிறகு ஒரு தீர்வுதவி அடிப்படையில் ஒரு 3.5 கோடி ரூபாய் ஒவ்வொருக்கும். இன்னைக்கு எங்க கூடுதல் தலைமைச் செயலராக இருக்காங்க திருமதி அமுதா, பி அமுதா ஐஏஎஸ். அவங்க வந்து கலெக்டர் இருந்தாங்க. ஆமா, அவங்க கலெக்டர் இருந்தாங்க. அவங்க வந்து அந்த தீர்வுதவி வழங்கத்துக்கு எங்க தோழர் சண்முகத்தை வர சொல்லிட்டு வினைவாஸ் எம்எல்ஏ, அப்போ எம்எல்ஏ நீங்களாம் இருங்கன்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் அந்த தீர்வுதவி செக்கை கொடுத்தது. கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இல்லாதவங்களுக்கு உடனே ஒரே நாள்ல மொத்த அதிகாரியை வர சொல்லி அன்னைக்கே மொத்த சர்டிஃபிகேட் கொடுக்க வச்சது. தமிழ்நாட்டில் ரெக்கார்ட் பிரேக்கர். 92 இந்த சம்பவம் நடக்குது. அதுல இந்த பாதிக்கப்பட்ட மக்கள் கடுமையா ஒரு அச்சுறுத்தலுக்கு உள்ளாகிறாங்க. ஏன்னா எல்லாருமே குற்றவாளி, எல்லாருமே அபிஷியல்ஸ், அரசு ஊழியர்கள், அதிகாரிகளா இருக்காங்க. அப்ப அவங்களுக்கு பெரிய ஒரு எந்த பாதுகாப்பும் கிடையாது. அப்ப நீங்க திரு பே சண்முகம், திரு டெல்லி பாபு, இந்த மாதிரி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, நீங்க தான் வந்து முழுக்க உங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்குறீங்க. நீங்க சட்டமன்ற உறுப்பினர் ஆகுறீங்க, 2011 ஆகுறீங்க. அப்ப அதிமுக ஆட்சிக்கு வருது. நீங்க சட்டமன்ற உறுப்பினராக இருக்கும்போது, ஏன்னா எல்லாமே அதிமுக தெரியும், டெல்லி பாபு தான் சம்மந்தப்பட்டிருக்காரு, சண்முகம் தான் அவங்களை பாதுகாக்கிறாரு, இந்த வழக்கு நடத்துறவங்க பூரா இவங்க தான். அப்ப அவரு மறுபடியும் செங்கோட்டையன் அமைச்சராகிறாரு, ஜெயலலிதா அவர்கள் முதலமைச்சர் ஆகிறாங்க, நீங்க சட்டமன்ற உறுப்பினர். அப்ப எப்படி நீங்க ஃபேஸ் பண்ணீங்க நேரடியாக சட்டமன்றத்தில்? இந்த தீர்ப்பு வந்த பிறகு சட்டமன்றத்தில் நாங்க பேசுறோம். எங்க தோட சவுந்தரராஜன் ரைஸ் பண்றாரு, வாச்சாத்தி மக்களுக்கு தீர்வு உதவி வந்து இன்னும் முழுமை பெறல, நீங்க கொடுக்க வேண்டியது இருக்கு, நீதிமன்றம் அளித்த உத்தரவு அடிப்படையில் சிலது வழங்கப்பட்டிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லி அதை அப்படின்ற மாதிரி பேசுறாரு. செங்கோட்டையன் அந்த அம்மாவும் அப்போ எங்க பார்க்க முடியல. உண்மை, செங்கோட்டையன் வந்து அப்படியே அடிக்கடி இது மாதிரி படிட்டு இருப்பார். அவர் வந்து அது சம்பந்தம் வெக்கமா இருந்தது. ஆமா, கரெக்ட். ஆமா, இப்படி ஒரு சம்பவமே நடக்கலன்னு சொன்னவரு சட்டமன்றத்துல நீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்துருச்சு நடந்ததுன்னு சொல்லி. அந்த கிராமத்தை சூறையாடி பெண்களை பாலியல் வன்புணர்ச்சிக்கு ஆளாக்கப்பட்ட நீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்துட்ட பிறகு அந்த அம்மா ஜெயலலிதாவை பேஸ் பண்ண முடியல. அதன் பிறகு நான் அந்த அம்மாவுக்கு ஒரு மனு எடுத்து போய் கொடுத்தேன் சட்டமன்றத்துல கொடுத்து. அந்த அம்மா படிக்கிறாங்க, சட்டமன்றம் நடந்துனுக்குது. என்ன மனுனாங்க, அம்மா வாச்சாத்தி மக்களுக்கு இந்த தீர்வுதவி ஒரு 65 லட்சம் ரூபாய் பெண்டிங் நின்று போச்சுமா, அது கொடுங்க. நான் பலமுறை சட்டமன்றத்தில் பேசினேன். அமைச்சர் சுப்பிரமணிய அண்ணன் வந்து விரைவில் 15 நாளில் வழங்கப்படுன்னு சொன்னார். அந்த பேலன்ஸ் இது தீர்வுதவி இன்னும் வழங்கலை, சபையை முடிய போகுது, அதான் அம்மா கிட்ட கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி கொடுத்தேன். டக்குன்னு அவங்க வாச்சாத்திக்கு தீர்வுதவி, அதுக்கு நான் என்ன பண்ணணும் அப்படின்னாங்க. இல்லைம்மா, தீர்வுதவி ரிலீஸ் பண்ணணுமா? ஓ அப்படியா, சரி, இப்போ நான் பார்க்குறேன்னு சொல்லிட்டு உடனே ராமகோபால் யாரோ ஒருத்தர் இருந்தார், அவர்கிட்ட கொடுக்குன்னு சொல்லிட்டு ஐஏஎஸ் அவங்க ஆஃபீஸு சிஎம் செக்ரட்டரி கிட்ட போயிடுச்சு. அதன் பிறகு நான் அறிவிப்பாங்க நானும் பார்த்துன்னுக்கிறேன். சட்டமன்றமே முடிஞ்ச பிறகு அப்புறம் தருமபுரி மாவட்ட ஆட்சியர் முன்னாடி ஒரு பெரிய போராட்டம், 1000 பேர் 1500 பேர் வாச்சாத்தி மக்களை போயிட்டு உட்கார வச்சு ராத்திரி 12 மணி. நீங்க சட்டமன்றத்துல முறையிட்டுமே அவங்க கொடுக்கல? முறையிட்டும் கொடுக்கல, சட்டமன்றத்துல பேசியும் கொடுக்கல, முதலமைச்சர்கிட்ட முறையிட்டும் கொடுக்கல. அப்படின்னா அவங்களுக்கு ஒரு குற்ற உணர்வு இருந்திருக்கு. குற்ற உணர்வு இருந்தா செஞ்சிருக்கணும். அவங்க அது செஞ்சிருந்தாங்கன்னா தன்னுடைய தவறை அட்மிட் பண்ணிட்டாங்கன்னு அர்த்தம். நீங்க சொல்ற மாதிரி ஒரு ஹையர் லேடின்னு சொல்றீங்க பாருங்க. ஆமா, அப்ப தவறு நடக்கவில்லை, எங்க காவல்துறை சேர்ந்த வனத்துறை சேர்ந்த அப்படி ஒரு தவறு செய்யவில்லை என்று சொன்ன இதே முதலமைச்சர் தவறு நடந்ததற்காக நீதிமன்றம் போட்ட உத்தரவு அடிப்படையில் நான் பணம் வழங்குறேன்னு சொல்லணும்ல. ஒருவேளை அது வழங்கிட்டா அது தவறு ஒத்துக்கிட்ட மாதிரி. அதனால அப்ப பாருங்க, அவங்க சட்டமன்றத்துல சொல்லல, அந்த தயக்கம் காரணமா இருக்கலாமா? தயக்கம். ஆனா நானு தோழர் சண்முகமெல்லாம் நாங்களெல்லாம் என்ன பண்ணோம், இது அடுத்த கட்டமா போராட்டம், அந்த கலெக்டர் அலுவலர் முன்னாடி காத்திருப்பு போராட்டத்தை அறிவிக்கிறதுன்னு சொல்லி அறிவிச்சு ஒரு 1500 பேர் வாச்சாத்தி மக்கள், எங்க மலைவாழ் மக்கள் சங்க தோழர்கள், கட்சி தோழர்கள் பூரா அது போய் உட்காந்துட்டோம். இரவு 10 மணி ஆச்சு. 11:20 மிஸ்டர் வெங்கட்ராமன் ஐஏஎஸ் சிஎம் செக்ரட்டரி அவர் வந்து
கலெக்டருக்கு ஃபோன் பண்ணி கலெக்டர் என்கிட்ட கொடுக்குறாரு. சார் சிஎம் செக்ரட்டரி பேசுகிறார் சார். ஐயா சொல்லுங்க ஐயா அப்படின்னு. இது மாதிரி அம்மாகிட்ட சொல்லிட்டு அம்மா சொன்னாங்க போராட்டத்தை நீங்கள் சீக்கிரம் முடிங்க, நாளைக்கே வர சொல்லிட்டாங்க, நாளைக்கே வந்தோடனே பணத்தை கொடுத்துட்றாங்களாம் அப்படின்னு அப்படி சொல்லிட்டார். எனக்கு ஒரே ஆச்சரியம். இதை முதலே சொல்லியிருந்தா கூட அதன் பிறகு நான் கலெக்டர்கிட்ட சொல்லிட்டேன், ரொம்ப நன்றி சார், வந்து அறிவிச்சுட்டு எங்கள் பிஎஸ் மொத்தத்தையும் முடிவெல்லாம் அறிவிச்சிட்டு 12 மணி ஆக போகுது. நாங்கள் இங்கேருந்து வாச்சாத்தி போனோம். நான் கலெக்டர்கிட்ட சொன்னேன், இந்த மக்கள் பூரா வாச்சாத்தி போகிறதுக்கு டிரான்ஸ்போர்ட் அனுப்பிச்சு வைங்க சார், இல்லைன்னா போக முடியாது, இங்கேயே தான் இருக்குது மக்கள் அப்படி. அப்புறம் அரசாங்க பஸ்ஸே வந்து எங்கள் மக்கள் எடுத்து போய் வாச்சாத்தில் விட்டாங்க. அப்படியே இந்த சம்பவம் நடக்கவில்லை என்று சொல்லி முன்னாள் அமைச்சராக இருந்த திரு செங்கோட்டையன், ஒரு முதலமைச்சர், இவங்க 2 பேருமே சம்பவம் நடந்த பிறகு எவ்வளவு கூனி குறுகி இருப்பாங்க. பரவலாக தமிழ்நாடு முழுவதும் எப்படி பேசப்பட்டிருக்கோம், அதிமுக இவர்கள் ஆட்சியில் வாச்சாத்தில் நடைபெற்ற சம்பவம், பாதிக்கப்பட்டவர்களுக்கு நிவாரணம், அனைவரும் குற்றவாளிகளே. ஆமா, இந்த வழக்கில் சம்பந்தப்பட்ட 269 பேரும் குற்றவாளிகள். அன்னைக்கு உயிரோடு இருந்த 54 பேர் 215 பேருக்கும் தண்டனை வழங்கப்பட்டது. 1 ஆண்டு கால தண்டனை, 3 ஆண்டு கால தண்டனை, 2 ஆண்டு கால தண்டனை, 7 ஆண்டு கால தண்டனை, 10 ஆண்டு காலம் 2 பேர் தண்டனை, இப்படி ஒவ்வொரு பிரிவாரியாக தண்டனை வழங்கப்பட்டது. அது அத்தனை இந்த ஆட்சியின் மீது விழுந்த ஒரு பெரிய சவுக்கடிலவா. எவ்வளவு பெரிய கேவலமான ஒரு விஷயம். அந்த இல்லைன்னு சொன்ன ஒரு அமைச்சர், அப்படி நடக்கலைன்னு சொன்ன ஒரு முதலமைச்சர், நடந்தது உண்மை ஆமான்னு சொன்ன ஒரு நீதிமன்றம், இது ஒரு பக்கம். அதன் பிறகு அந்த தண்டனை எதிர்த்து அப்பீல் பண்ணிட்டாங்க. ஃபாரஸ்ட் அஃபீஷியல்ஸு, போலீஸ் எல்லாமே சேர்த்து சென்னை ஹைகோர்ட்டுக்கு அப்பீல் பண்ணாங்க. 2011 2023 வரை இந்த வழக்கு ஏறக்குறைய 12 ஆண்டு காலம் அப்படின்னு வச்சுங்களேன். ஒரு மகாம் சொல்லுவாங்க, இங்கே சென்னை நீதிமன்றத்தில் நடந்தது. சென்னை நீதிமன்றத்தில் மரியாதைக்குரிய நீதியரசர் திரு வேல்முருகன் ஐயா அவர் தான் அந்த தீர்ப்பை இது பண்ணார். அப்போ அப்படி ஒரு தீர்ப்பு வந்த உடனே எங்களுக்கெல்லாம் ஏற்கனவே இருந்த மகிழ்ச்சி ஒரு ரெட்டிப்பு மகிழ்ச்சின்றான் பாரு அப்படி. ஆமாம், அந்த பாதிக்கப்பட்ட அந்த பெண்களுக்கு தலா 10 லட்சம் ரூபாய், அந்த குடும்பத்தில் ஒருவருக்கு, அந்த பெண்களோ அந்த பிள்ளை, இந்த ஆண் பிள்ளை, பெண் பிள்ளை, அந்த பெண் பிள்ளைக்கு அரசு பணி, வீடு இல்லைன்னா வீடு, அந்த வாச்சாத்தில ஏதாவது அவங்க வாழ்வாதாரத்தை பெருக்கிக் கொள்வதற்காக அந்த கிராமத்தில் ஏதாவது ஒரு வேலை வாய்ப்பை உருவாக்கி கொள்வதற்காக அரசாங்கம் ஒரு வேலை வாய்ப்பை உருவாக்கக்கூடிய திட்டத்தை வகுக்கும். இல்லை, இது இப்போ இதில் வந்து குற்றவாளிகளை பாதுகாக்கிறதுக்கான வேலையை வந்து அதிமுக செஞ்சது. அதில் செங்கோட்டையன் அவர்கள் அதில் ஒரு முக்கியமான பண்ணியிருக்காரு. இப்போ அவர் அதிமுகல இருந்து நடவடிக்கை விட்டு வெளியில் வந்துட்டாரு, விஜய் தலைமையிலான தாவேக்கால சேர்ந்துட்டாரு. இப்போ அவங்களாம் வந்து பயங்கரமா வந்து எங்களுக்கு யானை பலம் வந்துருச்சு அப்படின்ற மாதிரி தாவேக்கா அவங்கள சொல்றாங்க. செங்கோட்டையன் வந்ததுனால அவர் எம்ஜிஆர் காலத்தால ஒரு சீனியர், அந்த வகையில் அவங்கள வந்து அவங்க முயற்சி அடைவது ஓகே. ஆனா அவர் வந்து அப்பழுக்கற்றவர், ரொம்ப மென்மையானவர், அதிர்ந்து பேசாதவர், இப்படிலாம் சொல்றாங்க. அதிர்ந்து பேசாதவர் என்னென்னலாம் பண்ணாருன்னு பார்த்தா பயங்கரமா இருக்கே. இப்ப இதை வந்து நீங்க வந்து ஒரு 10 ஆண்டு காலம் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவர், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியில ஒரு மூத்த தலைவர்கள் ஒரு ஆளா இருக்கீங்க. இப்ப தாவேக்கால அவர் இணைஞ்சது, விஜய் வந்து அவர் வேற வந்து அவர் கட்சி வந்து ஒரு வித்தியாசமான ஒரு கட்சி அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. இவர் செங்கோட்டையன் அந்த கட்சியில இணைஞ்சது எப்படி பாக்குறீங்க? இப்படி ஒரு ட்ராக் ரெக்கார்டு உள்ளவர் அதில் செஞ்சிருக்காரு. தாவேக்காவுக்கு யாரெல்லாம் இது மாதிரி வராங்களோலாம் அகாமடேட் பண்ணிடுவாங்க. அவங்களுக்கு இது மாதிரி சில அடையாளத்தில் இருக்கக்கூடிய சில பிரமுகர்கள், பிரபலங்கள் தேவைன்றது கூட அவங்களுக்கு இருக்கலாம். நான் அவங்களுடைய கட்சி செயல்பாட்டுக்கெல்லாம் போகலை. ஆனால் செங்கோட்டையன் எப்பேற்பட்டவர்ன்றது தாவேக்காவில் இன்றைக்கு இருக்கக்கூடிய அந்த முக்கிய அரசியல் பிரமுகர்கள் முழுசாக அறிஞ்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. இப்போ அவர் வந்து செங்கோட்டையன் அந்த இயக்கத்தில் தாவேக்காவில் இணைஞ்ச பிறகுதான் பலவார ஊடகங்களில், சமூக வலைத்தளங்களில் இப்பேற்பட்டவர் செங்கோட்டையன் அப்படின்றது இன்னைக்கு ஓடிட்டு இருக்குது. இதான் உண்மை. நீதிபதி வந்து திரு வேல்முருகன் ஐயா அங்கே தீர்ப்பு வழங்குறப்போ அன்றைக்கு இருந்த மாவட்ட ஆட்சியர் இருந்த தசரதன், அன்னைக்கு இருந்த மாவட்ட காவல் கண்காணிப்பாளர், டிஜிபியா இருந்து ரிட்டர் ஆனவர், இவர்கள் மீது ஏன் வந்து வழக்கு நீங்க பதிவு பண்ணல? அந்த சம்பவம் நடந்தப்ப கலெக்டர் அவர் எஸ்பி, அவர் பேரு கந்தசாமி நினைக்கிறேன். அவங்க மேல எந்த நடவடிக்கை இல்லை. இவர் அதுக்கு மேல அந்த அமைச்சரா இருந்தவர் வந்து செங்கோட்டையன், அவர் மேல எந்த நடவடிக்கை இல்லையே. அது நீதிமன்றம் சொல்லல, ஆனா நாங்க மலைவாழ் மக்கள் சங்கம் நாங்க சொன்னோம். ஆனா நீங்க நீண்ட காலம் அது கோரிக்கை வச்சுட்டு இருக்கீங்க. ஆமா, நான் பல இடத்துல பேசியிருக்கிறேன். நான் என்ன சொன்னேன்னா, இந்த சம்பவத்துக்கு இவங்க ரெய்டு பண்ணலாம், வீட்டை உடைக்கலாம்,
அவங்க குடிக்கிற தண்ணியை நாசப்படுத்தலாம், மனித உரிமை மீறலாம், பெண்கள் இப்படியெல்லாம் சிதைக்கலாம், இப்படி பண்ணலாம் செய்யலாம். சம்பவத்துக்கு எந்த துறை உத்தரவிட்டது? அந்த துறையோட அமைச்சர் யார்? அவருக்கெல்லாம் பொறுப்பு இது? அந்த மாவட்ட ஆட்சியர் பொறுப்பு. நீதிபதியை சொல்லிட்டார். ஆமா, மாவட்ட ஆட்சியர், மாவட்ட காவல் இது சட்ட ஒழுங்கை பாதுகாக்க தவறிய மாவட்ட காவல் கண்காணிப்பாளர். கரெக்ட். ஆனா இது உத்தரவிடப்பட்டதுக்கு பின்னால் இந்த அரசியலாவா, இந்த அரசினுடைய முக்கிய அந்த பொறுப்பு வகிக்கக்கூடிய திரு செங்கோட்டையன்லாவா இதுக்கு பொறுப்பு? ஆகவே தான் சொன்னோம், இந்த வழக்கில் அடுத்தது நீங்க விசாரணை நடத்தின்னு சொன்னா செங்கோட்டையனும் இந்த வழக்குல நீங்க ஒரு குற்றவாளியை சேர்க்கப்பட வேண்டும் சொன்னோம். அவர் எனக்கு தெரியல, எனக்கு தெரியாத எங்க ஃபாரஸ்ட் ஆபீஸுக்கு போயிட்டாங்க சொல்லட்டும் நீதிமன்றத்துல. எனக்கு தெரியாத பிசிஎஃப் உத்தரவு கொடுத்துட்டாரு அதை சொல்லட்டும். எனக்கு அப்படி நடந்ததே தெரியல. சமீபத்தில் எடப்பாடி பழனிசாமி சொன்னார் பாருங்க, அப்படி தூத்துக்குடியில் ஒரு துப்பாக்கி சூடு நடந்து நான் டிவி பார்த்து தான் தெரிஞ்சுக்கிறேன்னு, அப்படியாவது ஏதாவது சொல்லிட்டு போட்டோம். ஆனா அவர் இதுல இன்வால்வ் ஆயிடுறாருல. சேலத்துல அதை எங்க அணிவகுப்பை சீர்குலைக்கிறதுக்கான முயற்சியில் ஈடுபட்டார்ல செங்கோட்டையன் அமைச்சரா இருந்த காலத்துல. அது இது மாதிரி இருக்கிறப்ப அப்ப என்ன சொல்ல போனோம்னா, இவர் இத்தகைய சீர்குலைவு வேலையில் ஈடுபட்டவர், அந்த சம்பவம் நடக்கிறப்ப அமைச்சராக இருந்தவர். ஏன் இவரை குற்றவாளியை சேர்க்கக்கூடாது? அவர் கோர்ட்ல ஏதாவது சொல்லிட்டு போட்டோம், வழக்கில் அவர் சேர்க்கிறப்ப நீங்க அமைச்சராக நடந்தது செஞ்சது நீங்க என்ன பதில் சொல்றீங்க? இல்ல, அவர் இந்த வாச்சாத்திய வழக்குல குற்றவாளியை சேர்க்கப்படணும் இப்பவும் உங்களுக்கு கோரிக்கை இருக்கா? எங்க கோரிக்கை இருக்கு. அதாவது எங்க கோரிக்கைனாக்கா, அந்த நீதிமன்ற தீர்ப்பு வந்த பிறகு நாங்க இதை பேசியிருக்கிறோம். ஐஏஎஸ் ஆபீசரும் ஐபிஎஸ் ஆபீசரும் அவங்க சேர்க்கப்பட்டிருக்க நீதிமன்றத்தினுடைய ஒரு கைட்லைன்ஸ், ஒரு தீர்ப்பை ஒட்டி வந்திருக்கிறதுல. ஆனா அது அரசு இதுக்கு பொறுப்பு இல்லாவா? அந்த துறையினுடைய அமைச்சருக்கு இது பொறுப்பு இருக்குதா இல்லையா? இதுதான் நாங்க கேட்டோம். ஆக அந்த துறையினுடைய அமைச்சர் இது சேர்க்கப்படணும் அப்படின்னு சொல்லி சொன்னோம். அது அந்த 69 குற்றவாளிகள் 269 பேர் அதுல விடுபட்டவர்கள் திரு செங்கோட்டையன், மாவட்ட ஆட்சியர் திரு தசரதன், மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர், அன்றைய முதலமைச்சர். இல்ல, முதலமைச்சருக்கு ஒரு நாட்டுல ஒரு சம்பவம் நடந்தா நேரம் முதலமைச்சருக்கு நம்ம அப்படின்ட்டு சொல்றது சரி கிடையாது. ஆனா துறையினுடைய அமைச்சர் தெரிய இவ்வளவு சிப்பந்திகள் அனுப்புறீங்களா நீங்க? 4 ஐஎஃப்எஸ் ஆபீசர், இன்னும் சொல்ல போனாக்கா அசிஸ்டன்ட் கன்சர்வேட்டர் ஃபாரஸ்ட், ஏசிஎஃப் 4-5 பேர், ரேஞ்சரு, ஃபாரஸ்ட் அஃபீஷியல்ஸு, இவங்கள ஒரு 140 பேர் பக்கம் நீங்க அனுப்புறீங்களா? அது 3 நாள் அங்கே கேம்பை போட்டு அந்த வாட்சாத்தில் ரெய்டு அடிக்கிறீங்களா? இது பூரா ஒரு அமைச்சருக்கு துறைக்கு தெரியாத இருக்குமா? கண்டிப்பா ஏதாவது கல்வி ஆயிருக்கும். இல்லை, இதுல நீங்க அந்த பாதிக்கப்பட்ட மக்களை பாதுகாக்கிறதுல நீங்க ஒரு முக்கியமானவராக இருந்திருக்கீங்க. சட்டமன்ற உறுப்பினர் ஆகிறதுக்கு முன்னாடியே அந்த பணியை செஞ்சிருக்கீங்க. அதுல நீங்க என்ன மாதிரியான ரிஸ்க்லாம் சந்திச்சீங்க? நீங்க வனத்துறை சேர்ந்தவர்கள் என்ன ஒரு யுவராஜ்னு சொல்லிட்டு இப்போ பிசிஎஃப் ரிட்டையர்ட் ஆயிட்டார். என்னை பற்றி ரொம்ப நல்லா தெரியும் அவருக்கு. அவர் டிஎஃப்ஓ அந்த இதை எப்படியாவது பேரம் பேசலான்னு முயற்சி பண்ணவர். அநேகமாக எங்கள் சிபிஐ டிஎஸ்பிக்கு தெரியும். அது எடுபடாதுன்னு போச்சு. நான் இரவு 10:30 மணிக்கு சாட்சிகளை கிருஷ்ணகிரி நீதிமன்றத்தில் கொண்டு போய் விட்டுட்டு சாட்சி முடிச்சுட்டு அங்கேருந்து கூட்டிகிட்டு போய் வாட்சத்தில் விட்டு 10:40க்கு நான் தனியாக காரில், ஒரு அம்பாசிடர் காரில் திரும்புகிறேன். யுவராஜ் ஒரு கார் மேலே உட்காந்துட்டு அங்கே டிஎஃப்ஓ காரில் ஒரு 10 ஃபாரஸ்ட் ஆஃபீஸர்ஸ் வித் கன்னாட துப்பாக்கியாட அப்படின்னு காரை நிறுத்துறாங்க. ஆமா, ஞானன்னு சொல்லிட்டு அவன் தேமுதிக அந்த தம்பி தான் டிரைவர். துப்பாக்கி நிறுத்திட்டு கடை டிரைவர், உங்க டிரைவர் வேற கட்சி. அவன் உங்க கார் ஓட்டுறவன், கார் ஓட்டுறவன். அவன் கதவை இறக்க அப்படின்னு சொல்லிட்டு கதவை வண்டியை செக் பண்ணணும்னு சொல்லிட்டு துப்பாக்கி எடுத்துட்டு வந்துட்டாங்க. எனக்கு நல்லா ஞாபகம், ரேஞ்சர் இளங்கோன்னு சொல்லி நினைக்கிறேன். கரெக்ட், இளங்கோ. அவரு ஊத்தங்கர அரூரெல்லாம் இருந்தவர். அந்த துப்பாக்கி எடுத்து இப்படியே வச்சிட்டானுங்க உங்களை. ஆமா, எனக்கு அப்படியே ஆச்சரியமா போச்சு. நம்மள எல்லாம் தெரியும் செய்யும். இந்த பக்கம் ஒருத்தர் துப்பாக்கி வச்சுருக்கிறான், இந்த பக்கம் ஒருத்தர் துப்பாக்கி வச்சுக்கிறான். அப்படியே வரிசை நிற்கிறானுங்க ஒரு 5-6 பேர் ஃபாரஸ்ட் ஆஃபீஸர்ஸ். அந்த வண்டி மேலே உட்காந்துங்கன்னு, இந்த பேனட் மேலே உட்காந்துன்னு யுவராஜ் அப்படியே கொஞ்சம் தூரம் சிகரெட்டு பிடிச்சிட்டு இருக்கிறார். ராத்திரி 10:40. அவன் டிரைவர் சொல்றான், சார் தலைவர் சார், தலைவர் சார், என்ன சார் இப்படி பண்றீங்க? தலைவர் சார், தலைவர் சார்ன்றான். அப்போ நான், என்ன மிஸ்டர் இளங்கோ, ஆள் தெரியலையா? யார் இது மாதிரி உங்களை பண்ண சொன்னது? துப்பாக்கி வச்சு சுட்டா ஒரு டில்லி பாபு சாவறதை பத்தி பிரச்சனை இல்லை, ஆயிரக்கணக்கான டில்லி பாபு வருவான். நான் கீழே இறங்கி கதவை திறந்து நேராக டிஎஃப்ஓ யுவராஜ் கிட்ட போனேன். என்ன மிஸ்டர் டிஎஃப்ஓ சார், இது சரியா இருக்குதா இது அப்படின்னு பேசுறேன். சார், நான் சாகிறத பற்றி நீ என்னை சொல்றதை பற்றி பிரச்சனை இல்லை. நாளைக்கு தமிழ்நாடு முழுதும் உங்கள் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டை செங்கல்ல ஒவ்வொரு செங்கல்ல எங்கள் ஆளுங்க பிச்சு பிச்சு எடுத்துருவான்.
கருவை அறுத்து எடுத்துருவான் ஜாக்கிரதை. இப்படியே டேரா அடியே நான் பேசினேன். அப்படியே ஆடி போய்ட்டார். அப்போதான் அவர் என்னை ஃபேஸ் பண்றாரு. அதன் பிறகு தான் அவர் பிசிஎஸ் இருக்கிறப்போ ஒரு நாள் போனவுடனே என்னை பார்த்துட்டு அப்படியே இது பண்ணார். இது நடந்தது. இப்படி ஒரு அச்சுறுத்தல் அது இருந்தது. ரெண்டாவது மற்றபடி கொஞ்சம் நாங்கள் கேர்ஃபுல்லாக இருப்போம். எனக்கு போலீஸ் டிபார்ட்மெண்ட்டு, ஐஎஸ் இது மாதிரி எங்கள் எஸ்பிபிங்களெல்லாம், சார் நீங்கள் தனியாக சித்தேரிக்கு போகாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அதனால் கூட ஒரு 2-3 தோழர் கூட்டின்னு போவோம். தனியாக போகிறதுன்றது இல்லை அப்படின்ற மாதிரி அப்படி கொஞ்சம் இருந்தது. அந்த சம்பவத்துக்கு பிறகு தனியாக போகிறது இல்லை. சம்பவத்துக்கு பிறகு கிட்டத்தட்ட ஒரு 50 ஆண்டுகளுக்கு மேலே அரசியல் அனுபவம் உள்ளவர், ஒரு 77 வயதாகுது. இப்போ ஒரு புதிய கட்சியில் சேர்ந்து அவர் அந்த கட்சிக்கு ஒரு பூம் கொடுக்குறாரு. அவர் மேல் இப்படி ஒரு கரை இருக்குது அப்படின்றது இப்போ ஒரு பேசும் பொருளாக மாறுது. இதை பற்றி கடைசி என்ன சொல்ல விரும்புறீங்க? கட்சி மாநில செயலாளர், எங்கள் கட்சி மாநில குழு தான் இது சம்பந்தமான ஒரு மதிப்பீடு, ஒரு அறிக்கை வெளியிடுது. ஆனால் அவர் நீங்கள் சொன்ன மாதிரி தனிப்பட்ட முறையில் எனக்கு அசம்பிளியில் ஒரு 10 வருஷம் நான் பார்த்துருக்கிறேன். சில கேள்விகளுக்கு பதில் ரொம்ப வித்தியாசமாக சொல்லுவார். ஃப்ரூட்ஃபுல்லாகவும் இருக்கும், நியாயமாக சொல்லுவார். ஷார்ட்டாக அப்படி சொல்லுவார். ஆனால் இந்த வாச்சாத்தி சம்பவத்துக்கு பிறகு இப்படியெல்லாம் நடந்து செஞ்சத பிறகு அவர் குற்ற உணர்வோடு இருக்கக்கூடியவர். இப்போ அவர் அதிமுக கட்சியிலேருந்து நீக்கிறாங்க. எங்கே போகிறது எதை போகிறதுன்னு இருந்தார். அவங்க கூட இருக்கிற படசோடு இருக்கக்கூடிய சொல்லுவாங்களா, அவங்களெல்லாம் சேர்ந்து இப்படி ஒரு ஆலோசனை சொல்லி தாவேக்காக்கு கூட போயிருக்கலாம், செய்யலாம். இவரை பற்றி தெரிந்திருந்தால் தாவேக்கானுடைய முடிவு வேற வாழ்ந்திருக்கும். அப்படி ஒரு பக்கம் இவரை பற்றி முழுமையாக தெரிஞ்சா இல்லை, இது போன்ற ஆட்களை சேர்த்துக்கிறதுனால எங்களுக்கு ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. ஒரு அரசியல் செல்வாக்கு எங்களுக்கு கிடைக்கும். தமிழ்நாடு முழுதும் ஒரு மோஸ்ட் சீனியர் எம்ஜிஆர் முதலமைச்சராக இருந்த காலத்திலேருந்து அவரோட பயணித்தவர். நீங்கள் சொன்ன மாதிரி அதிமுகவில் ஒரு பெரிய சீனியர் கேடர். அவர் பயணித்தவர், இவர் வழிகாட்டுவார். பட்டுட்டி ராமச்சந்திரன் ஒரு இயக்கத்துக்கு போய் வழிகாட்டினார். இப்படியெல்லாம் சொல்லியிருக்கிறாங்களா, அது மாதிரி இந்த இயக்கத்துக்கு போயிட்டு இவர் வழிகாட்டுவார், செய்வார் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் தான் பண்ணியிருப்பாங்க. ஆனால் இவருக்கு பின்னால் நான் அப்படி தான் ஃபீல் பண்ணுறேன். திரு செங்கோட்டையனுக்கு பின்னாடி இதை இயக்கிறது பாரதிய ஜனதா கட்சியினுடைய சங் பரிவாரங்கள் இருக்குது. குறிப்பாக அமித்ஷாவுடைய அமித்ஷாவுடைய இது ஏதாவது ஒரு விதத்தில் இருக்கும். எடப்பாடி எங்கே வைக்கிறது, ஓபிஎஸ் எங்கே வைக்கிறது, சசிகலா அந்த அம்மாவை எங்கே வைக்கிறது, செங்கோட்டையன் எங்கே போய் சேர சொல்கிறது, சேர்ந்த பிறகு என்ன பண்ணுறது, இப்படியா காயை நகர்த்திட்டு இருக்கிறான் அமித்ஷாவை, பிஜேபி வகையாராக்கள். அது ஃபியூச்சர் எந்த அளவுக்கு போகும்னு தெரியாது. ஆனால் அதை நம்பி போகிறாரு. அப்படிதான் நான் ஃபீல் பண்ணுறேன். காலம் தான் பதில் சொல்லும். வாச்சாத்தி சம்பவத்தில் அந்த பாதிக்கப்பட்ட மக்களோட கூடவே இருந்து அவங்களுக்கு நீதியை பெற்று கொடுத்தவர்கள் ஒரு முக்கியமானவர். நீங்கள் அதில் நடந்த ஒரு முக்கியமான அனுபவங்களை பயந்துக்கிட்டீங்க. மிக்க நன்றி. நன்றி. 20 ஆண்டுகளாக உலக நாடுகளுக்கு உயர்தர சமையல் எண்ணெய் மற்றும் உணவுப் பொருட்கள் ஏற்றுமதியில் இந்திய அரசின் ஸ்டார் எக்ஸ்போர்ட் ஹவுஸ் அங்கீகாரம் பெற்ற கயல் ஆக்ரோ ஃபுட்ஸ்.